4 வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவி வச்சுருக்கிற ஒரு முடி தேங்காய் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்புறம் இடித்து வச்ச பூண்டு பெருஞ்சீரகத்தை எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் 1 by 1 எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு வதக்கிக்கோங்க. எப்போதுமே வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்மளும் அதே மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். அப்புறமா கரம் மசாலா பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆச்சி கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பொடி வேணுமோ அந்த பிராண்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் ப்ரிப்பேர் பண்ண இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் அடித்து வச்சதை நான் மொத்தமாக இதில் கலந்துக்கிறேன். என்கிட்ட இருந்த கொஞ்சத்தையும் நான் கலந்துக்கிட்டேன். இதுதான் நல்ல வாசனையாக கொடுக்கும். என்னோடய சமையல் ரகசியமே இந்த மசாலா தான். ஸோ இந்த மசாலாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டதை உடனே வதக்கிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கின மாதிரி இருக்குது. நல்லா வதங்கினதை நீங்களே பார்க்க முடியும். பாருங்கள், ஜூமிங்கில் காமிச்சோடனே நல்லா சூப்பராகவே தெரியுது. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நான் 1 கிலோ சிக்கன் நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தேன். அதை தண்ணியோடு சேர்ந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 1 கிலோ சிக்கனையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி போடணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1 கிலோ சிக்கனுக்கு வெங்காயம், தக்காளி போதுமானதாக இருந்தது. நான் அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் எல்லாமே போட்டதை நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் கழித்து கொதிக்குது பாருங்கள். அதில் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போக துருகி வச்சுருக்கிற தேங்காவை நான் எடுத்து அரைச்சி அதை சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போ கலந்ததுக்கு அப்புறமா எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் சேர்ந்து நீங்கள் கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கிண்டுறேன். அந்த பொடி எல்லாமே நமக்கு வாட போகணும். அதனால் ஒரு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டுறப்பவே தெரியுது சிக்கன் ஓரளவுக்கு வெந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் தெரியுது. ஸோ நல்லா கமன்னு வாடை அடிக்குதுங்க. ஓரளவுக்கு நமக்கு கறியும் வெந்துருச்சு. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், மூடி வைக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட இது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. மூடி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விடலாம். நெக்ஸ்ட்டு வெந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் லாஸ்ட்டு பிக்கு. சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. குழம்பும் நல்லா பொடி வாடையும் போயிடுச்சுங்க. ஃபைனலாக நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட குழம்பை நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள். நம்மளோட ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.